BNSS பிரிவு 103 தேடலை அனுமதிக்க மூடிய இடத்துக்கு பொறுப்பான நபர்கள். 1. இந்த அத்தியாயத்தின் கீழ் தேடுவதற்கு அல்லது ஆய்வு செய்வதற்கு பொறுப்பான எந்த இடமும் மூடப்படும் போதெல்லாம் அத்தகைய இடத்தில் வசிக்கும் அல்லது பொறுப்பில் இருக்கும் எந்தவொரு நபரும் உத்தரவை நிறைவேற்றும் அதிகாரி அல்லது பிற நபரின் கோரிக்கையின் பேரில் மற்றும் தயாரிப்பின் பேரில் வாரண்ட் அவரை அதில் இலவசமாக நுழைய அனுமதியுங்கள், மேலும் அதில் தேடுவதற்கான அனைத்து நியாயமான வசதிகளையும் வழங்குங்கள். 2. அத்தகைய இடத்திற்குள் நுழைய முடியாவிட்டால் அதிகாரி அல்லது உத்தரவை நிறைவேற்றும் மற்ற நபர் பிரிவு 44 இன் துணை பிரிவு 2 மூலம் வழங்கப்பட்ட முறையில் தொடரலாம். 3. அத்தகைய இடத்தில் அல்லது அதைச் சுற்றியுள்ள எந்தவொரு நபரும் தனது நபரை பற்றி மறைத்து வைத்திருப்பதாக நியாயமான சந்தேகம் இருந்தால் அத்தகைய நபர் தேடப்பட வேண்டும், மேலும் அத்தகைய நபர் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த நபர் மற்றொரு பெண்ணால் தேடப்பட வேண்டும். கண்ணியத்திற்கு கடுமையான மரியாதை. 4. இந்த அத்தியாயத்தின் கீழ் ஒரு தேடலைச் செய்வதற்கு முன் அதிகாரி அல்லது அதைச் செய்யவிருக்கும் மற்ற நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சுதந்திரமான மற்றும் மரியாதைக்குரிய குடிமக்களை தேடப்பட வேண்டிய இடம் அமைந்துள்ள அல்லது வேறு ஏதேனும் வட்டாரத்தில் வசிப்பவர்களை அழைக்க வேண்டும். மேற்படி வட்டாரத்தில் வசிப்பவர் தேடுதலுக்கு சாட்சியாக இருப்பார் அல்லது தயாராக இருக்கிறார். தேடலில் கலந்து கொள்ளவும் சாட்சியாக இருக்கவும் அவர்களுக்கோ அல்லது அவர்களுக்கோ எழுத்துப்பூர்வமாக உத்தரவு பிறப்பிக்கலாம். 5. அவர்கள் முன்னிலையில் தேடுதல் செய்யப்பட வேண்டும், மேலும் அத்தகைய தேடுதலின் போது கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களின் பட்டியல் மற்றும் அவை முறையே கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களின் பட்டியல் அத்தகைய அதிகாரி அல்லது மற்ற நபரால் தயாரிக்கப்பட்டு அத்தகைய சாட்சிகளால் கையொப்பமிடப்படும். ஆனால் இந்த பிரிவின் கீழ் தேடுதலை காணும் எந்தவொரு நபரும் நீதிமன்றத்தால் விசேடமாக அழைக்கப்பட்டாலன்றி தேடுதலின் சாட்சியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியதில்லை. 6. தேடப்பட்ட இடத்தில் வசிப்பவர் அல்லது அவர் சார்பாக யாரேனும் ஒருவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேடுதலின் போது கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார், மேலும் இந்த பிரிவின் கீழ் தயாரிக்கப்பட்ட பட்டியலின் நகல் இந்த சாட்சிகளால் கையொப்பமிடப்படும். அத்தகைய குடியிருப்பாளர் அல்லது நபருக்கு வழங்கப்பட்டது. 7. துணைப்பிரிவு 3 இன் கீழ் யாரேனும் ஒருவர் தேடப்படும் போது கைப்பற்றப்பட்ட அனைத்து விஷயங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதன் நகல் அத்தகைய நபருக்கு வழங்கப்படும். 8. நியாயமான காரணமின்றி இந்த பிரிவின் கீழ் ஒரு தேடலில் கலந்து கொள்ளவும் சாட்சியம் அளிக்கவும் மறுக்கும் அல்லது புறக்கணிக்கும் எந்தவொரு நபரும் எழுத்துப்பூர்வமாக அவருக்கு வழங்கப்பட்ட அல்லது டெண்டர் செய்யப்பட்ட உத்தரவின் மூலம் அவ்வாறு செய்ய அழைக்கப்பட்டால் அவர் கீழ் குற்றம் செய்ததாக கருதப்படுவார். பாரதிய நியாய சன்ஹிதாவின் பிரிவு 222 2023. BNSS धारा 103 बंद स्थान के प्रभारी व्यक्ति द्वारा तलाशी की अनुमति देना। 1. जब भी इस अध्याय के अंतर्गत तलाशी या निरीक्षण के लिए उत्तरदायी कोई स्थान बंद हो तो ऐसे स्थान में रहने वाला या उसका प्रभारी कोई व्यक्ति वारंट निष्पादित करने वाले अधिकारी या अन्य व्यक्ति की मांग पर और वारंट प्रस्तुत किए जाने पर उसे वहां स्वतंत्र रूप से प्रवेश करने देगा और वहां तलाशी के लिए सभी उचित सुविधाएं प्रदान करेगा। 2. यदि ऐसे स्थान में प्रवेश इस प्रकार प्राप्त नहीं किया जा सकता है तो वारंट निष्पादित करने वाला अधिकारी या अन्य व्यक्ति धारा 44 की उपधारा 2 द्वारा प्रदान की गई रीति से कार्यवाही कर सकता है। 3. जहां ऐसे स्थान में या उसके आसपास किसी व्यक्ति पर उचित रूप से संदेह हो कि उसने अपने शरीर के पास कोई ऐसी वस्तु छिपा रखी है जिसकी तलाशी ली जानी चाहिए, ऐसे व्यक्ति की तलाशी ली जा सकती है
और यदि ऐसा व्यक्ति महिला है तो तलाशी शालीनता का पूरा ध्यान रखते हुए किसी अन्य महिला द्वारा की जाएगी। 4. इस अध्याय के अधीन तलाशी लेने से पहले तलाशी लेने वाला अधिकारी या अन्य व्यक्ति उस स्थान के जिसमें तलाशी ली जानी है या किसी अन्य स्थान के 2 या अधिक स्वतंत्र और प्रतिष्ठित निवासियों को, यदि उक्त स्थान का कोई ऐसा निवासी उपलब्ध नहीं है या तलाशी का साक्षी बनने के लिए इच्छुक नहीं है, तलाशी में उपस्थित होने और साक्षी बनने के लिए बुलाएगा और ऐसा करने के लिए उन्हें या उनमें से किसी को लिखित आदेश जारी कर सकता है। 5. तलाशी उनकी उपस्थिति में की जाएगी और ऐसी तलाशी के दौरान जब्त की गई सभी चीजों की और उन स्थानों की सूची जहां वे क्रमशः पाई गई हैं, ऐसे अधिकारी या अन्य व्यक्ति द्वारा तैयार की जाएगी और ऐसे साक्षियों द्वारा हस्ताक्षरित की जाएगी। लेकिन इस धारा के अधीन तलाशी देखने वाले किसी व्यक्ति को तलाशी के साक्षी के रूप में न्यायालय में उपस्थित होने की आवश्यकता नहीं होगी, जब तक कि उसे न्यायालय द्वारा विशेष रूप से नहीं बुलाया जाता। 6. तलाशी लिए गए स्थान के अधिभोगी को या उसकी ओर से किसी व्यक्ति को प्रत्येक मामले में तलाशी के दौरान उपस्थित रहने की अनुमति दी जाएगी और इस धारा के अधीन तैयार की गई सूची की एक प्रति उक्त साक्षियों द्वारा हस्ताक्षरित ऐसे अधिभोगी या व्यक्ति को दी जाएगी। 7. जब किसी व्यक्ति की उपधारा 3 के अधीन तलाशी ली जाती है तो कब्जे में ली गई सभी चीजों की एक सूची तैयार की जाएगी और उसकी एक प्रति ऐसे व्यक्ति को दी जाएगी। 8. कोई व्यक्ति जो बिना किसी उचित कारण के इस धारा के अधीन तलाशी में उपस्थित होने और उसे देखने से इनकार करता है या उपेक्षा करता है, जब उसे लिखित आदेश द्वारा ऐसा करने के लिए कहा जाता है तो उसे भारतीय न्याय संहिता 2023 की धारा 222 के अधीन अपराध किया हुआ माना जाएगा।